இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கீழ பைத்தான்ல வந்துரும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன? இதோடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் கேஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆப்பரேட்டர்ஸ பத்தி. அந்த ஆப்பரேட்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளா கால்குலேட்டரா இருக்கட்டும், அப்புறம் சிஜிபிஏ கால்குலேட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாரி நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா பார்த்த ஆப்பரேட்டர்ஸ் கான்செப்ட்ட வச்சு நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2 இன்புட்ட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கேத்த மாரி கோட வந்து நீங்க ரைட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்களே ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட். செகண்டா பார்க்க போறது இஃப் எல்ஸ். தேர்டா பார்க்க போறது இஃப் எலிஃப் எல்ஸ். ஃபைனலா பார்க்க போறது வந்து நெஸ்டட் இஃப். நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோட்ல வந்து செட் ஆஃப் கண்டிஷன் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த கண்டிஷன் வந்து பர்ட்டிகுலர் கோடுக்கு நான் குடுப்பேன். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்டின்னா, நமக்கு வந்து அந்த செட் ஆஃப் அது கீழ அதுக்கு உள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்டின்னு சொல்றது தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா புரியும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன். இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கோட் வேணாலும் எழுதிக்கலாம். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இஃப் எ ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, அந்த பிளாக் ஆஃப் கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஈஸியா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்டின்னா, ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து ஆ நீங்க இன்புட்டா கூட வாங்கிக்கலாம். நான் வந்து சும்மா வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, நீங்க இன்புட்ல கூட வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் அந்த ஏஜ வந்து நான் செக் பண்றேன். அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ இப்படி செக் பண்ணிட்டு, இப்போ நான் வந்து பிரிண்ட்க்குள்ள நான் என்ன போட்டுக்குவேன் அப்படின்னா, எலிஜிபிள் ஃபார் ஸோ இது ஒரு பேசிக் ப்ரோகிராம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக. இப்போ இதிலருந்து உங்களுக்கு என்ன புரியும் அப்டின்னா, நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து செக் பண்றேன் பாருங்க. ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 செக் பண்றேன். அப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். நம்ம இந்த கம்பேரிஷனல் ஆப்பரேட்டர்னா என்ன பார்த்துருப்போம்? இந்த மாரி நம்ம பார்த்துருப்போம். இப்ப இங்க 20 இருக்கு. இங்க வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ஸோ 20 கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 80. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா தெரியும். 20 வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 80 தான். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல நம்ம எதனா பார்த்துருப்போம். எப்படி எப்படி கம்பேரிசன் நடக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் பிளாக் வந்து ட்ரூ ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி ட்ரூ ஆச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ட்ரூ. இப்போ இந்த இடத்துல இன்டர்னலா என்ன இருக்கும்? ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துரும். ரைட்டா? அப்படி ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பர்ட்டிகுலரா இந்த எலிஜிபிள் ஃபார் வோட்டிங் அப்படிங்கிற பிளாக் ஆஃப் கோட வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருவேன். ஸோ இவ்வளோதான். ஸோ இத மாரி வந்து நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். லைன் பை லைனா எல்லா கான்செப்ட்லயும் நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, ஃபைனலா ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் கேஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகல. இப்போ வந்து சப்போஸ் இந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 20 இந்த இடத்துல எனக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 இருக்கு. இப்போ நம்ம 15 கூட நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 செக் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூவா இருக்காது. ஃபால்ஸா தான் ஆகும். ஸோ ஃபால்ஸா ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா இந்த இஃப்க்குள்ள போகாது. ஸோ அந்த மாரி கேஸ்ல அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரி உள்ள செட் ஆஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறது தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த எல்ஸ் பிளாக்குள்ள தான் வரும். ஸோ அதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு. ஸோ நம்ம இதே நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இஃப்ல வந்து செக் பண்ணும்போது எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த நம்பரை வந்து நான் 15ன்னு மாற்ற போகிறேன். 15 மாற்றிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ட்ரூ ஆகாது. ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் எல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்க இருக்கிறத வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்க மாற்றிக்கலாம். இப்படி மாற்றுற மூலயமா சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டில் உள்ள நீங்கள் என்ன பிளாக் ஆஃப் கோட் கொடுக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ தேர்டாக பார்க்க போகிறத நான் என்னன்னு சொல்கிறேன். தேர்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எலிஃப் எல்ஸ். இந்த எலிஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இப்போ நான் இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்டாக்ஸை பாருங்கள். நம்ம இஃப்ல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் கொடுத்தோமா, ஸோ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த எல்ஸில் அதை மாதிரி நீங்கள் கண்டிஷன் கொடுக்க முடியாது. ஸோ எல்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். எல்ஸ் பொறுத்தவரை சப்போஸ் ட்ரூவாக இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இது அது இல்லைன்னா இது அந்த மாதிரி கேஸில் தான் வந்து எல்ஸ் கொடுக்கணும். எல்ஸில் நீங்கள் வந்து கண்டிஷன் கொடுக்க முடியாது. கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். சில டைமில் உங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா பிரிண்ட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்ன்ட்டு இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 19ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் ஓகே இந்த இடத்துல நான் 17ன்னு கொடுத்துக்கிறேன். 17 கொடுத்துட்டு இப்போ நான் இந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா யூ நீட் டு கன்சர்ன் ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி. ஸோ சில கேசஸ் நம்ம இப்படி எடுத்துப்போமே, இப்போ 18ல் ஏஜ் இருக்கிறவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரேட்டர் தானே ஈக்குவல்னு போடுறதுக்கு பதிலாக ஈக்குவல்னு போட்டுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இந்த கேஸில் எடுத்துப்போம். கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 18 இருக்கவங்க ஓட்டு போட்டுக்கலாம். சப்போஸ் இப்படி ஒரு கன்சிடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 17 தான் ஏஜ் இருக்குது, ஓட்டு போடலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் யாராவது கேட்கும்போது நமக்கு தெரியும் அது வந்து நாட் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கேஸில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா யூ நீட் டு கன்சர்ன் த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி. நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி எப்படி கன்சர்ன் பண்ணுங்கள் கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 17 ஏஜ் அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது செகண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அப்போது மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா? மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து எலிஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் இஃப்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நான் அந்த இடத்துல எலிஃப் தான் யூஸ் பண்ணணும். ஏன் இஃப்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் இந்த இடத்துல இஃப்னு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்ஸை தேடும். ஸோ இப்போது இந்த இஃப்க்கு தான் இந்த எல்ஸு. ஸோ 2 பக்கமுமே இஃப்னா இந்த பர்ட்டிகுலராக செகண்டாக கொடுத்துருக்கோம்ல, இந்த இஃப்க்கு தான் இந்த எல்ஸை எடுக்கும். இந்த இஃப்க்கு எல்ஸ் பார்ட்டே இல்லை. இப்போ அதுதான் ஆக்சுவலாக மீனிங்கே. இந்த இஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டே இல்லை. ஸோ அப்போ அதுக்கு எல்ஸ் பார்ட்டாக எடுத்துக்காது. ஸோ அதனால ஒரே கேஸில் நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஃப் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 15 கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் அப்படின்னு வந்துருச்சு. 17 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கன்சர்ன் த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி வந்துருச்சு. நான் 18 கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஃபார் வோட்டிங்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தாங்க கான்செப்ட்டு. உங்களுக்கு உங்க யூஸ் கேஸுக்கு மோர் தென் 1 கண்டிஷன் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க இது தாராளமா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல தான் நம்ம 3 இதுலயுமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள பார்த்தீங்கன்னா 75 அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டிஃபால்ட்டா ஒண்ணு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த செக் பண்ணி பார்க்கேன். இஃப் த பர்ட்டிகுலர் மார்க் பார்த்தீங்கன்னா, இஸ் த பர்ட்டிகுலர் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 90 இருந்துச்சுன்னா, ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, பிரிண்ட் கிரேட் ஏ அப்படின்னு நான் சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க் 90க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, கிரேட் ஏ. ஸோ நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்லலாம் கிரேட்னா குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி நெனச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்போ நான் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கிரேடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரி இருக்கும். கிரேடு பி, கிரேடு சி, கிரேடு டின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு கண்டிஷன் குடுத்து கிரேட் ஏ மென்ஷன் பண்ண மாரி, நீங்க கிரேடு பி, கிரேடு சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்தந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் இருக்கும்ல மார்க்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் இங்க ஒரு இஃப் ஆக்சுவலா இங்க இஃப் இல்ல. நான் எலிஃப். ஸோ நான் ஜஸ்ட் காப்பி பர்ப்பஸ்க்காக எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க ஒரு எலிஃப். 2 எலிஃப் குடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த மார்க்ஸ் கிரேட்டர் தென் 80 அப்படின்னு நான் இங்க மாத்திக்கிறேன். இங்க மார்க்ஸ் கிரேட்டர் தென் 17 மாத்திக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, கிரேட் ஏ கிரேட்டர் தென் 90னா, அதேமாரி கிரேட்டர் தென் 80னா கிரேட் பி. ஏன்னா, அந்த கிரேடு அந்த ரெஸ்பெக்டிவ் மார்க் ஏத்த மாரி நம்ம மாத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 70 மார்க் அப்படி இருக்குன்னா, நம்ம கிரேட் சி. ஓகே. இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபைனலா பிரிண்ட் அதுக்கு கீழ அதாவது 17க்கு கீழ உள்ள எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா, கிரேட் பி. ஸோ இந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு கிரேட் சின்னு வருது. ஏன்னா, இங்க நான் 75 குடுத்துருக்கேன். ஸோ 75 இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 70 இந்த கேட்டகரிக்குள்ள வருதுனால, இந்த செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட இந்த பிளாக் ஆஃப் கோட ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. கிரேட் சி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இதிலே நீங்க நம்ம லாஜிக்கல் ஆண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 70 அப்படின்னு இருக்கா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இத நான் 60ன்னு மாத்துறேன் ஃபர்ஸ்ட்டு. 60ல இருந்து 15 வச்சுக்கிறேன். ஓகே. 15 வச்சுட்டு கிரேட்டர் தென் ஆர் 15ல இருந்து அதுக்கப்புறம் எனக்கு 17 வர எனக்கு கிரேட் சி. ஸோ மல்டிபிள் கண்டிஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதிலே. அண்ட் பார்த்தோம்னா நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல ஸோ அந்த அண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது மார்க்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 17 அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்ஸ் 15க்கு மேலயும் 51, 52 அதுல இருந்தும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 70. 17, 69, 68 அந்த கேட்டகரி வர எனக்கு கிரேட் சி. நான் 15க்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, நான் இந்த இடத்துல நோ கிரேட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ நோ கிரேட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 75 வந்திருக்கு. ஸோ 75க்கு பார்த்தீங்கன்னா, நோ கிரேட்ன்னு வந்திருக்கு. ஒய் நோ கிரேட்ன்னு வந்திருக்குன்னா, ஸோ சம்திங் ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கோம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 80 ஓகே. இந்த இடத்துல நான் 69 வர 79 வர வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 18 தானே போட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல 79 வர வைக்கணும். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல நான் 18ன்னு வச்சுட்டு, இந்த இடத்துல நான் இந்த ஈக்குவல எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த 18 இது மீன் பண்ணாது. அது கீழ 79 வர தான் மீன் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல அதனால நம்ம பார்த்துட்டோம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் 75ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா, கிரேட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் இந்த 17 75 நான் 19ன்னு மாத்துறேன். எனக்கு கிரேட் ஏ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
அதுக்கப்புறம் வந்து நான் 79 சொல்லிட்டு மாத்துறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன கேஸுக்காக. பார்த்தீங்கன்னா சாரி 79 அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இந்த இடத்துல மாத்திட்டேன் நான். 79 மாத்தும்போது இந்த இடத்துல எனக்கு கிரேட் சி எல்லாமே கரெக்ட்டா வருது. இப்போ நான் 15 ஃபைனலா மாத்துறேன். 15 மாத்துனாலும் எனக்கு கரெக்ட்டா அவுட்புட் வருது கிரேட் சி. இப்போ நான் 49 அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன். 49 மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேல நீங்க இன்னொரு கண்டிஷன் போடனாலும் போட்டுக்கலாம். இன்னொரு ஆண்ட் போட்டுக்கலாம். இந்த மாரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இத நான் தனியா போடப் போறேன். இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 80 அப்படி இருக்கிறத வந்து நான் தனியா போடப் போறேன். இந்த ஆண்ட் வேணாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இன்னொரு எலிஃப் இன்னொரு எலிஃப் ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த பர்ட்டிகுலர் உள்ளத எடுத்து இங்க போட்டுட்டு, அதுக்கு என்ன நடக்கணுமோ, அந்த கண்டிஷனுக்குள்ள வந்தா என்ன நடக்கணுமோ, அத நீங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி. உங்க யூஸ் கேஸஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த கோட் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் இஃப்ப பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம நெஸ்டட் இஃப்ப பத்தி பார்ப்போம். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃப்க்கும், நெஸ்டட் இஃப்க்கும் ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ அந்த மாரி கன்ஃப்யூஷன் எதுவும் ஆயிக்க வேணாம். என்னன்னா, எலிஃப்ப பொறுத்தவரை உங்களுக்கு ஒன் மோர் கண்டிஷன் வேணும் அப்டின்னா, நீங்க எலிஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நெஸ்டட் இஃப்ப பொறுத்தவரை, ஃபர்ஸ்ட் நெஸ்டட் இஃப்னா என்னன்னு பாருங்க. ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன். சரிங்களா? ஒரு எலிஃப்குள்ள ஒரு இஃப். இல்லன்னா ஒரு எலிஃப்குள்ள ஒரு எலிஃப். சாரி, எலிஃப்குள்ள ஒரு எலிஃப் வராது. ஒரு இஃப் வந்தா தான் எலிஃப் வரும். அந்த மாரி அந்த செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் ஒரு எல்ஸ்க்குள்ள ஒரு இஃப் இந்த மாரி வர்றது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்படிதான் ஒரு பேசிக்கான சின்டாக்ஸ் இருக்கும். ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் அப்படிங்கிறது தான். சிம்பிளா மீன் பண்ணணும்னா. ஸோ இந்த எலிஃப பொறுத்தவரை ஒரு கண்டிஷனு அது பத்தாது எனக்கு இன்னொரு கண்டிஷன ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எலிஃபு. இதே எனக்கு ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு கண்டிஷன் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெஸ்டட் இஃப். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா புரிஞ்சிரும். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த ஓட்டிங்கே நம்ம எடுத்துப்போம். ஓகே, அதுவே எடுத்துப்போம். இப்போ நான் புதுசாவே நான் ரைட் பண்றேன். ஏஜ் ஈக்குவல் டூ ஆ சும்மா நான் நம்பர் குடுக்கேன் 25ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ட்ரூன்னு குடுக்குறேன். ஓகே. இந்த பூலியன் வேல்யூ. ஸோ பூலியன் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வேரியபிள்ஸ் கான்செப்ட்லயே பார்த்தோம். பூலியன் வேல்யூ வந்து நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சிட்டிசன்னு போட்டு நான் ஒரு பூலியன் வேல்யூ வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், அங்க பண்ணதே தான் நான் பண்றேன். இஃப் பர்ட்டிகுலர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 அப்படின்னு செக் பண்றேன். ஸோ நான் அதுவே நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரிண்ட் எலிஜிபிள். நான் சிம்பிளா எலிஜிபிள் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, பிரிண்ட் நாட் எலிஜிபிள். ஓகே. ஸோ இது வந்து காமனா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இஃப் எல்ஸ்லே. பார்த்தீங்கன்னா, இப்ப எலிஜிபிள்னு வருது. இப்போ எனக்கு இன்னொரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, கேண்டிடேட்டோட ஏஜ் வந்து 18ஆ இருந்துக்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். ஓகே. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருந்தா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அவன வந்து அலோவ் பண்ணிக்கலாம். அந்த பட்சத்தில, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேண்டிடேட்டோட ஏஜ் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு 18ன்ட்டு. ஸோ இதிலயே நமக்கு தெரியுது 18க்குள்ள சப்போஸ் இந்த பர்ட்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணிரும். அப்படி இல்லன்னா நாட் எலிஜிபிள் ஆயிரும். ஒன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சிட்டிசன் வந்து இந்தியன் சிட்டிசனா? ஏன்னா இந்தியன்ல இப்ப நம்ம ஓட்டு வந்து இது பண்றாங்கன்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட்டோட சிட்டிசன வந்து நம்ம என்னன்னு செக் பண்ணணும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அந்த மாரி இந்த சிட்டிசன் வந்து செக் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்னா, இஃப் சிட்டிசன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இடத்துல நான் ட்ரூ போட்டிருக்கேன்ட்டு. டிஃபால்ட்டா நான் வந்து இந்த சிட்டிசன் வந்து இந்தியன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? டிஃபால்ட்டா நான் வந்து ட்ரூன்னு வச்சிருக்கேன். அப்படின்னா அந்த சிட்டிசன் வந்து ட்ரூ. இந்தியன்னு அர்த்தம். நம்மலாம் எடுத்துக்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நான் இப்போதைக்கு இந்தியன் அப்படிங்கிறத வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகே.
இப்போ அந்த பர்ட்டிகுலர் சிட்டிசன் வந்து ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து எலிஜிபிள். ஓகே. அப்படி இல்லன்னா, ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்ஸ். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி சிட்டிசன் ட்ரூ தான் வச்சிருக்கேன் டிஃபால்ட்டா. ஸோ அப்போ வந்து எலிஜிபிள் இந்த கேஸ்க்குள்ள வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. இப்போ எலிஜிபிள் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஏஜ் வந்து 25னே வச்சுக்கிட்டு, சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபால்ஸ்ன்னு குடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா, நாட் எலிஜிபிள்னு வந்துருச்சு. ஸோ சில பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நான் என்னென்ன எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பூலியன் வேல்யூ வந்து நம்ம வைக்கணும்னா எடுத்துக்கிறோம். ஸோ சில பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கிறதுனால நான் வந்து மாத்திக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து இந்தியன்னு வச்சுக்கிறேன். ஐஎன்டி ஷார்ட் ஃபார்மா நான் வச்சுக்கிறேன். இந்தியன் ஐஎன்டி. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த சிட்டிசன் போட்டுக்கன்னா, அந்த சிட்டிசன் செக் பண்றேன். ஈக்குவல் டூ ஐஎன்டியா இருக்கான்னு செக் பண்றேன். ஓகே. இப்போ ஐஎன்டி அப்படி இந்தியன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஏன்னா ஏஜ் வந்து 25, சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன், எலிஜிபிள். இதுவே இந்த இடத்துல நான் வந்து பாகிஸ்தான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஏகே. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் எலிஜிபிள் சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த ஏஜ் இந்த சிட்டிசனை வந்து நீங்கள் இன்புட் வேரியபிளாக கூட வாங்கிக்கலாம். எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தானே. ஸோ இன்புட் ஆஃப் என்டர் அண்ட் ஏஜ். ஸோ அதே மாதிரி சிட்டிசனை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் இன்ட் வந்து நம்ம முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. என்டர் சிட்டிசன் கோடு. ஓகே. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் கேட்கு. நான் 25ன்னு கொடுக்குறேன். அப்புறம் என்டர் கொடுக்குறேன். சிட்டிசன் கோடு கேட்கு. ஸோ நான் ஐஎன்டி அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு வருது. திருப்பி நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஏஜ் கொடுக்கேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 25 கொடுத்துக்குறேன். ஸோ சிட்டிசன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஏகேன்னு கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் கோடை. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பூலியன் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணி பார்த்தோம். சில பேருக்கு அது புரியாத மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த யூஸ் கேஸையும் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ கண்டிஷன்ஸ் சொன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்தியனுக்கு மட்டும் தானே இது பண்ணியிருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். இந்த மாதிரி கேசஸ்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக லிஸ்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நெஸ்டட் இஃப் அப்படின்னா இதுதான். ஓகே. இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம 4 கான்செப்டையுமே கவர் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.